ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதமாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு இம்பார்ட்டண்டான ஆட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே கொஞ்சம் பயங்கரமான ஒரு நெட்வொர்க்கில் தான் இருக்குது. ஸோ அது என்ன ஆட்ராப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்ராப்பை எப்படி அட்டன் பண்ணுறது, இதில் இருக்க சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ எந்த நெட்வொர்க்கில் இருக்குன்னா ஸ்டார்க்நெட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்மளோட மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸு, ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே நம்மளோட மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிவேல் அந்த ஏர்ட்ராப்பும் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய ஏர்ட்ராப் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம், நிறைய ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே த்ரெட்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்ஜென்டெக்ஸ் வேலட் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து அந்த லிங்க்கை உள்ளே போயிட்டேன்னா அதில் ஆட் டு க்ரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்திலே உங்களோட க்ரோமில் அந்த மாதிரி ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து புது வாலெட் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? புது வாலெட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேஸை புது வாலெட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேஸை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ புது வாலெட் கிரியேட் பண்ணி உள்ளே போயிட்டேன். நான் எப்போவுமே ஸ்டார்க்நெட்டில் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பேன். சரிங்களா? $10 இருக்கும். ஸோ அது இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் மெயின் நெட் அப்படின்னு இருக்குதா, அதில் வந்து நான் வந்து டெஸ்ட் நெட். அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நெட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி 0.1 எத்தீரியமும் ஃபாசெட்லேருந்து கிளைம் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க ஃபாசெட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபாசெட்டுக்கான லிங்க்கு. ஸோ அந்த ஃபாசெட்டுக்கான லிங்க் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபாசெட்டுக்கு உள்ளே போன உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ லோட் ஆகி முடித்த உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அர்ஜென்டெக்ஸ் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்ததாக அந்த அர்ஜென்டெக்ஸ் வாலெட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் அந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு சென்ட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாசெட்டில் ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்படி இல்லை அப்படின்னு வந்தோடனே நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம வந்து இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்ஜ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்புறம் எங்கேருந்து பிரிட்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொயர்லி அந்த நெட்வொர்க்கில் இருந்து டெஸ்ட் நெட்லேருந்து நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் பிரிட்ஜுக்கான லிங்க்கு. இந்த லிங்க் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணு அப்படின்னா கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக அதில் உங்களுடைய மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி விட்ட உடனேயே உங்களுக்கு ஸ்டார்க்நெட் அந்த அதுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் அர்ஜென்டெக்ஸ் வேலெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே போகும், கனெக்ட் பண்ணிக்கவான்னு கேட்கும். நீங்கள் கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுமா. ஸோ உங்களுடைய மெட்டமாஸ்கில் இருக்க எத்தீரியம் பேலன்ஸ் காட்டிடும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 0.1 எத்தீரியமை நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் பிரிட்ஜ் பண்ணி கொண்டு வர போகிறீங்க. சரிங்களா? 0.1 என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே மெட்டமாஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் இன் ப்ராக்ரஸ்னு வந்துருச்சா, இது முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் இன் ப்ராக்ரஸ் எப்போ முடியும், ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அர்ஜென்டெக்ஸ் வேலெட்டுக்கு போக போகிறோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலெட்டு பேலன்ஸு லோட் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்துகிட்டே இருக்கும். 0.1 எத்தீரியம் வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட்நெட் பண்ண போகிற சைட்டு. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன ஏது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னா கேரிமைன் ஃபினான்ஸ். சரிங்களா? கார்மைன் ஃபினான்ஸ். இந்த ப்ராஜெக்டில் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ எனேபிள் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அர்ஜென்டெக்ஸ் வேலெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி உள்ளே போய்ட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரேடு இருக்கிற மாதிரி காட்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் எந்த ட்ரேடுனாலும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, லாஸ் போகுது, அது கணக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ ட்ரேடு பண்ணுறீங்க அதுதான் கணக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் லாங் பண்ண எத்தீரியமாக லாங் பண்ணாலும் பண்ணலாம், ஷார்ட் பண்ணாலும் பண்ணலாம், கால் புட் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் போதும். நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆர்டர் சைஸில் வந்து 0.05 எத்தீரியம்
அப்படிங்கிறத போட்டு விட்டுட்டு நீங்கள் அடுத்ததாக அந்த மஞ்சள் கலரில் ஒரு பட்டன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு அடுத்ததாக அர்ஜென்டெக்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் பாஸ்வேர்டு போட்டு விட்ட உடனே அந்த மஞ்சள் கலர் பட்டன் சிவப்பு கலரில் மாறிடும். சரிங்களா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அந்த போட்டிருக்க ஆர்டரை க்ளோஸ் பண்ணுற பட்டன். நம்ம வந்து அதை கிளிக் பண்ண உடனேயே நம்மளுடைய ஆர்டர் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா க்ளோஸ் ஆகிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை எடுத்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல மை பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த பொசிஷனும் இப்போ ஓப்பனில் இல்லை அந்த மாதிரி கட்டிருச்சு. ஏன்னா இது இப்போ டெஸ்ட்நெட்டில் இருக்கிறதுனால நிறைய பக்ஸ் இருக்குது. ஸோ யார் எவ்வளோ ட்ரேட் பண்ணால் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாளைக்கு 1லேருந்து 5 தடவை நீங்கள் மறக்காமல் இதில் ட்ரேட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ணுங்கள், பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதில் ETH கால் பூல் USD அப்படின்னு ஒன்று இருக்குதா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 0.01 எத்தீரியம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேக் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்க்நெட் இஸ் இம்ப்ரூவிங் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அப்டேட் வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்த உடனேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸிங்னு வரும். ஆனால் இருந்தாலும் அது ஸ்டேக் ஆனதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே காட்டலை. சரிங்களா? ஸோ வித்ரா கேபிட்டலில் எதுவுமே வரல. ஸோ அப்போனா டெஸ்ட்நெட் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை வித்ரா கேபிட்டல் காட்டுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த கார்மைன் ஃபினான்ஸோடைய Crew 3 டாஸ்க்கு ஜஸ்ட் சிம்பிள் டாஸ்க் தான். ஒன்று அவங்கள ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் ட்வீட் பண்ணுறது, அவங்களோட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறது. இந்த கார்மைன் ஃபினான்ஸோடைய Crew 3 லிங்க் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த கார்மைன் ஃபினான்ஸோடைய Crew 3 டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிருங்க. சரிங்களா? சரி வாங்க அடுத்த ஏர்ட்ராப் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஏர்ட்ராப் இதுதான், ஃபைப்ரஸ் ஃபினான்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபைப்ரஸ் ஃபினான்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் வாலெட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அர்ஜென்டெக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும், கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க கரெக்டாக ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா FDI அப்படின்னு ஏதாவது இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல மின்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் காட்டும். நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இது ப்ளீஸ் வெயிட்டுன்னு வரும். ஸோ இது கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அப்ரூவ் ஆகிருச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த டிரான்சாக்ஷன் உடனே காட்டிடும். நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் எதுக்கு அப்படின்னா டெஸ்ட் டோக்கன்ஸ்லாம் நம்மளுடைய அர்ஜென்டெக்ஸ் வாலெட்டில் ஆட் பண்ணுறக்கூடிய டிரான்சாக்ஷன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் கண்டினியூ எல்லா டெஸ்ட் டோக்கனையும் உங்களுடைய வேலெட்டில் ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இது மூலமாக நான் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ இது இது மட்டும் எனக்கு லோட் ஆக மாட்டேங்கி நான் இதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடத்துல எல்லா டோக்கனும் இருக்குது. நம்ம வந்து எந்த டோக்கனை இப்போ சூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லா டோக்கனும் இருக்குது. எல்லா டோக்கன்லையும் நமக்கு ஃபாஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDCயை F-Stark அப்படிங்கிற டோக்கனாக மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு 1000 USDCயை நம்ம வந்து இப்போ ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அடுத்தது அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை காட்டுதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றும் ப்ளீஸ் வெயிட் அது இதுன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஸ்வாப் ஆகி முடித்தோடனே இந்த மாதிரி சப்புன்னு வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு வாரத்துக்கு 5லேருந்து 10 தடவை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ஸ்டார்க் ஏர்ட்ராப்புக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.